வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து பிண்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த பிண்டம் படத்துல இப்படி என்னப்பா ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னாக்கா, வழக்கமான பேய் கதையிலலாம் வர ஒரு வீடை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய அமானுஷ்ய சக்திகளாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு பேய் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த ஒரு வீடு வாங்குவாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய அமானுஷ்யங்களும் நடக்கும். அந்த அமானுஷ்யங்களுக்கு பின்னணியில வந்து என்ன ஸ்டோரி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் படத்தோடைய ஸ்டோரி. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வந்து கல்யாணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அது போக வந்து ஒய்ஃப் வந்து மாசமா இருக்காங்க. மாமியார் வந்து ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையில வந்து அந்த குழந்தைய வந்து பத்திரமா வந்து வளர்த்திட்டு வராங்க. இதுக்கடையில அந்த அமானுஷ்ய சக்திகளுடைய பின்னணி கதையில வந்து ஆண் குழந்தை சம்பந்தமா தான் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும். அந்த சம்பவம் வந்து நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மொத்தத்துல இருந்து படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஸ்லோ பேஸ்ல ஒரு சீரியல் டிராமா வந்து பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு டிவியில் வந்து சீரியல் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகி அந்த காலத்து படமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேமரா வச்ச பொசிஷன் வந்து மாற மாட்டாங்க. ஒரு சீன் எடுத்தோம்னாக்கா இப்போ வந்து இப்போ வர சினிமாலாம் வந்து சீனுக்கு சீன் வந்து மாறிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அந்த மியூசிக் எஃபெக்ட் போட்டு அந்த சீன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால வந்து அந்த சீன் வந்து ரசிக்க முடியாது. ஆனால் அந்த படத்தில் அப்படி கிடையாது. ஒரு கேமரா வச்சாங்கனாக்கா அந்த இடம் ஃபுல்லாக வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு 5 செகண்ட், ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சீன் வந்து ஓடிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது வந்து நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன பொருள் இருக்கு, என்ன மாதிரி காட்சி அமைப்புகள் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது ரசிக்க முடியுது. அதாவது வந்து மெதுவா வந்து இந்த சினிமா வந்து காட்டியிருக்காங்க. அதனாலே வந்து சினிமா வந்து ரசிக்க முடியுது. கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா இருக்கிறதுனால வந்து ஒரு சீரியல் டைப்ல இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம போறக்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் அந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஒரு பேய் கதை எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நிறைய அமானுஷ்யம் ட்விஸ்ட் எல்லாம் வந்து படத்துல வந்து உடனே சொல்லல, படம் எண்டு வரைக்குமே காமிச்சு அந்த ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.